Hi friends, welcome to Redx Media. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. யார் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் கேட்காத நபர்களே கிடையாது. ஆனால் உண்மையிலே இவர் பேர் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உங்களுக்கு நல்லா தெரியும், கான்டென்ட் கிரியேட்டர். ஸோ இவர் இந்த ரோட்டில் போகிறவங்களெல்லாம் வர வச்சு என் மாப்பிள்ளை பேஜ், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பார். ஃபாலோ பண்ணியிருந்தால் 500 ரூபாய் கையில் கேஷ் கொடுத்துருவார். ஃபாலோ பண்ணலன்னா அவங்கள ஃபாலோ பண்ண வச்சு கையில் 500 ரூபாய் கொடுப்பார். பணம் இவருக்கு எங்கேருந்து வருது? அது மட்டும் இல்லை, இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் டெய்லியும் நிறைய பேருக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நான் உதவி பண்ணே ஆகணும், அது என்னோடய கடமை. நான் இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுலேருந்து, துணி வாங்கி கொடுக்கறதுலேருந்து, இந்த மாதிரி தேவையான பொருள்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி செய்யணும், இல்லைனா என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு தன்னைத்தானே மதர் தெரசா மாதிரி தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு அவர் ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறதா நினச்சி உதவி பண்ணுறத வீடியோவாக எடுத்து அதை ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி அது யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் விட்டு அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா இவர் பணம் சம்பாதிக்கிறாரு. இது எப்படி சம்பாதிக்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாவர்ட்டிக்கான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி பசியில் வாடிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் இவர் ஒரு 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்து, அந்த இடத்துல பின்னாடி இருந்து கேமராவில் ஒருத்தரை ஷூட் பண்ணி அவங்களோட கஷ்டத்தை அவங்களோட வேதனையை அவங்கள அழக வச்சு, அவங்க பழைய ஸ்டோரியெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க கண்ணில் தண்ணி வர வச்சு, அந்த இடத்துல நான் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலா அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து, அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு, அது மூலிமா சென்டரில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக இவர் பணத்தை சம்பாதிக்கிறாரு. இதில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கலாம், என்னதான் அவர் ப்ரொமோஷன் பண்ணி என்னதான் அவர் பணம் சம்பாதிச்சாலும் ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்கள் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வீடியோவை பார்த்துருக்கலாம். அந்த ஜாமெட்ரி பாக்ஸை ஒரு பாவம் எதுவுமே மார்னிங்லேருந்து சாப்பிட்ருக்க மாட்டார், ஒரு 2 இட்லி வாங்கி கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்பாங்க. அந்த வீடியோவை நீங்களே ஒரு வாட்டி பாருங்கள். நான் சொல்கிறதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் புரியும் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய குசும்பு விளையாட்டை. 2 இட்லி மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? 1 ரூபாய் வேணுமா? 10 ரூபாய். 1 ரூபாய் இல்லையா? ஹாய் ப்ரோ, நல்லாக்கீங்களா? அந்த 10 ரூபாய் இருந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் 100 ரூபாய். ஜாமெட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரி, இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல, கிஃப்ட் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வீடியோ வைரல் ஆன உடனே நிறைய பேர் தவறான ராங்கான கமெண்ட்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அவரோட இன்ஸ்டாகிராமில் தூக்கிட்டாரு. ஆனால் யூடியூப்பில் அப்படியே தான் இருக்குது. பட் இந்த வீடியோக்காக மீண்டும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருப்பார். அதில் மன்னிச்சுக்குங்க, இது தவறாக போட்டுட்டேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தவறு நடக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். பட் அந்த மாதிரி போடல, தகுந்த மாதிரி, பட்டும் படாத மாதிரி, தப்பு செய்தும் செய்யாத மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருப்பார். அந்த வீடியோவும் ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். ஜாமெட்ரி பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ். எவ்வளோ ட்ரோல். ஆக்சுவலி நான் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஏன் ஹெல்ப் பண்ணலன்னா, அவர் தண்ணி குடிச்சிருந்தாரு. ஹெல்ப் பண்ணியிருக்கணும். என் கையில் ஜாமெட்ரி பாக்ஸ் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூல் விடுற டைமா ஜாமெட்ரி பாக்ஸ் கையில் வச்சுருந்தேன். ஸோ நான் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்துட்டேன். என்ன வீடியோ போட்டாலும் அப்படி திட்டுறீங்களே, நான் என்ன பண்ண? அப்படி 2 இட்லி நான் வாங்கி கொடுக்கணும். தப்பு தான். சரி, நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க, அந்த தப்பை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஆனால் பண்ணிடுறேன் உங்களுக்காக. நான் தோத்துட்டேன் உங்ககிட்ட. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் பசியில் வாடிட்டு இருக்கிற கையில் போய் ஜாமெட்ரி பாக்ஸை கொடுக்குறாரு. ரொம்ப பசியில், ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 2 இட்லி மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. உங்க 2 இட்லி மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. அந்த ஜாமெட்ரி பாக்ஸை கொடுத்தா அவர் பசி தீர்ந்துருக்குமா? அவ்வளோ அறிவு ஞானத்தோட வீடியோ பண்ணுறாங்க. 1.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற புத்திசாலி ஒருத்தர் பசியோடு இருக்கிறவங்க கிட்ட போய் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸை கொடுத்துட்டு இதை விற்றுட்டு 100 ரூபாய் சம்பாரிச்சுக்கப்போ அப்படின்னு சொல்கிறானே, இவெல்லாம் மனுஷனா? இவர் இந்த மாதிரி வரவங்க போகிறவங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லாமல் இன்னொரு கான்ட்ரவர்சலையும் மாட்டினார். இந்த வீடியோவில்
திருநங்கையாக ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. திருநங்கையாக ட்ரெஸ் போட்டு அவங்கள மாதிரியே மேக்கப் பண்ணி அவர் வந்து ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கண்டென்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணார். இதை வந்து பண்ணுறது பண்ணக்கூடாதுன்றது, இதை சொல்லக்கூடியது சொல்லாதது அது என்னோட வேலை இல்லை, இது தனிப்பட்ட விஷயம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல கோயம்புத்தூர் ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு பக்கம் ஆண்கள், இன்னொரு பக்கம் பெண்கள், இவங்க ரெண்டு பக்கம் பிரிஞ்சிருக்க டிவைட் பண்ணி ஏன் அந்த அளவுக்கு செப்பரேட் பண்ணி வச்சாங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இந்த செப்பரேட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ன பண்ணாருன்னா, இவர் அந்த பெண்கள் இருக்கும் இடத்துல போயிட்டு இவர் நின்றுக்கிட்டு ஃபுல் சுற்றி செல்ஃபி வீடியோ போட்டுட்டு இருந்தார். அந்த இடத்துல அநாகரிகமான நிறைய விஷயங்கள் நடக்கப்பட்டது. எரிச்சலூட்டும் செயல்களில் ஈடுபட்டு வரும் இந்த நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ஆர்எஸ்புரத்தில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பங்கேற்று நடந்து கொண்ட விதம் பெண்களிடையே பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தியது. இவர் மட்டும் அந்த லேடிஸ் கேங்கில் இல்லை, இவர் கூட இருக்கக்கூடிய 4-5 பேரும் கூப்பிட்டு போய் அந்த லேடிஸ் டீமில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். அப்போது அந்த இடத்துல லேடிஸுங்களுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பு இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எதுக்கு இந்த மாதிரி குரங்குத்தனமான சேட்டையெல்லாம் ஏன் பண்ண, எதுக்கு இந்த பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போய் செய்த அப்படின்னு ஒரு கேள்வி வச்சதுக்கு அதுக்கு அவர் விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிடிச்ச மூவி ரமோ, விஜய் சேதுபதி, கமல்ஹாசன் சார், இப்போ ரீசெண்டாக வந்த புஷ்பா 2. ஸோ இந்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வேஷம் போட்டிருப்பாங்க. பட் ரியல் ஹீரோஸ், ரியல் லைஃப்பில் வாழ்கிற பீப்புள் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள். ஸோ அவங்கள நம்ம ஆக்சுவலி ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஈக்குவாலிட்டிக்காக தான் இந்த ஒரு காஸ்டியூம் நான் அணிஞ்சிருக்கேன். இதுக்கு நான் வெக்கப்படல, அவமானப்படல. நீங்கள் எனக்கு கேனுக்கு கால் பண்ணுறீங்க, அதுக்கு நான் சேடாக ஃபீல் பண்ணல. நான் என்ன சேடாக ஃபீல் பண்ணுறேன்னா, அது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. லைக் எல்லாருமே ஈக்குவல், நேச்சுரலா காட்னால கிரியேட் பண்ண ஒரு பர்சன். ஸோ அது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. நான் பொதுவா சொல்றேன், யாரையும் குத்தி காமிச்சுன்னு சொல்லல. ஸோ எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை இருக்கு. ஸோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நம்ம கடையில ஏதாச்சும் கேட்கும்போது, நம்மளை பார்த்து கேட்கும்போது நம்ம வந்து சீத்து அப்படிதான் அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ எல்லாரையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் கமலன்னு சொல்லிட்டு ரஜினியா பேசியிருப்பார். பட் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, செய்த தவறுக்கு உண்மையிலேயே நீ தப்பு பண்ணலைன்னா மன்னிப்பு வீடியோ கேட்டுட்டு போயிடலாம். பட் இது எதுவுமே பண்ணாத வகையில் நான் பண்ணது ரைட்டு அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் பேசியிருக்கிற அந்த காணொளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் சிம்பத்தி ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இப்போது ரியலாக ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த திருநங்கையை ட்ரெஸ் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஒரு நாள் அவங்கள மாதிரி நான் அந்த வேஷம் போட்டு எப்படி கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேதனை இருக்குது, அவங்களுக்கு இன்னும் ஃப்ரீடம் கிடைக்கல அப்படின்னு அந்த உணர்வை நான் உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த வேஷத்தை போட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சியாக கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு அவர் தன்னோட ஆதாயத்தை தேடிக்கிறாரு. இந்த திருநங்கை வேஷம் போட்ட பிறகு ஒரு சின்ன பையன் ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்கிறான். ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இன்டர்வியூ கேட்டிருக்கிறான். அந்த சின்ன பையன் என்ன சொன்னான்னு நீங்களே கேளுங்க. பார்த்தீங்களா? 9 வருஷம் போட்டுருந்தீங்க. இதுக்கப்புறமும் இன்னொரு வீடியோவில் என்ன பேசினான்னு பாருங்க. பார்த்தீங்களா? 9 வருஷம் போட்டுருந்தீங்க. அது போன வாரம் பெரிய கான்ட்ரவர்சிங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி அக்காலாம் என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டாங்க. அன்னைக்கு நம்ம பேசினது அப்படி தப்பான எண்ணத்துல இல்லை சொல்லிருங்க. நான் பேசினது வாய் தடி சொல்லிட்டேன், தப்பாலாம் பேசல நானு. ஆமா, கேட்டவன் எப்படி இருந்திருப்பானே. ஆமா, லவ் யூ ப்ரோ. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், ரொம்ப சீரியஸாக ஆக்ஷன் எடுத்து கரெக்டான ஒரு முறையில் அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாரு, செய்தது தவறு தான் அப்படின்னு. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஹாப்பி ஸ்ட்ரீட்ல என்ன பார்த்தீங்களா? 9 வருஷம் போட்டுருந்தீங்க. நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சு. அந்த போட்டோ இருக்கேன். இல்லை, என்ன வெங்காயத்துக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி அந்த சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, குழந்தை, அவனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய கழுத வயசு உனக்கு.
கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உனக்கு கழுத வயசு, திருநங்கைகளும் கௌரவமாக ஒரு மரியாதையோடு நம்மளை இப்போது கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு நாம் தான் ஒரு மோட்டிவேட்டாக, நாம் தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ கேவலமாக என்ன மைத்துக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியல. திருநங்கைங்கன்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா உனக்கு? சின்ன பையன் தான் தெரியாமல் சொல்லிட்டான். அதை எடுத்து தெளிவாக புரிய வச்சுருக்கணும். எவ்வளோ தெளிவாக அந்த வீடியோவை க்ளீனாக கட் பண்ணி அவர் சிரிக்கிற போர்ஷனை மட்டும் க்ளீனாக கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் அந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஹாப்பி ஸ்ட்ரீட்ல என்ன பார்த்தீங்களா? 9 வருஷம் போட்டு அது போன வாரம் பெரிய கான்ட்ரவர்சிங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி அக்காலாம் என்ன ரொம்ப தப்பாக நினச்சிட்டாங்க. அன்னைக்கு நம்ம பேசினது அப்படி தப்பான எண்ணத்துல இல்லை சொல்லிடுங்க. நான் பேசினது வாய் தவறி சொல்லிட்டேன், தப்பாலாம் பேசல நான். ஆமா, கேட்டவன் எப்படி இருந்திருப்பானது. அது மட்டும் இல்லை, அந்த பையன் தெளிவாக பேசுகிறான். நான் அவங்கள தப்பாலாம் நான் கிண்டலாக பேச மாட்டேன், அப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். தெரிஞ்சும் அந்த வீடியோவை எடிட் பண்ணி இவர் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த குழந்தை பையன் சொல்லும் போது அதை கேட்டுட்டு அவர் சிரித்து நல்லா என்கரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா நீ என்ன உன் மண்டியில் மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்குதான்னு தெரியல. உன்னெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், பிசிக்கு எடுத்துருவாங்க உன்னை. அது மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, நார்த்லேயும் வீடியோ போட்டிருக்கிறாரு. இப்போ குழந்தைங்க கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக போட்டுட்ருக்கிறாப்புல. அவரோட இன்ஸ்டாகிராமில் அந்த குழந்தைங்க ஃபேஸ் பிளர் பண்ணி வீடியோ போடணும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பிரகாரம் இதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். பட் இன்ஸ்டாகிராமில் அந்த குழந்தைங்க ஃபேஸ் தெரிகிற மாதிரி இவர் வீடியோ போஸ்ட் பண்ணுறார். நாளைக்கு அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு கொஞ்சமாக அதை நினச்சி பார்த்தானா? பெரிய ஃபேன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. எவ்வளவு பெரிய ஃபேன்? நான் ரொம்ப பெரிய ஃபேன். உங்க மில்லியன்ஸ் ஃபேன். லவ் இஸ் சோ மச் கோயம்புத்தூர். உங்க லவ்னால இந்த மாதிரி நிறைய லவ் கிடைச்சிருக்கு. ஓகே, லவ் யூ சொல்லுங்க. லவ் யூ எவரிவன். ரொம்ப முட்டாள்தனமான இன்னொரு விஷயத்த பண்ணுறாரு. 500 ரூபாய் கேஷ் அவர் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மெயின் இடத்துல அந்த காசை வந்து ஒரு கவரில் போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணிவிட்டு வீடியோ போடுவார். இந்த இடத்துல இந்த காசு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த காசை நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு. வெறும் 500 ரூபாய்க்காக பொதுமக்களை இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக அலைய விட்டு அதில் ஒரு ஆனந்தத்தை பார்க்குற இந்த மாதிரி சொறி நாயங்களெல்லாம் நீங்கள் என்ன நினைக்குவீங்க? இந்த பணத்தை எடுக்க வரும்போது அந்த இடத்துல கான்ட்ரவர்சி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதை சார்ந்து எந்த வீடியோவும் போடலை. பட் ஸ்டில் இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இவர் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சம்பவம் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கிறாரு, இன்றைக்கி இந்த இடம் காமிச்சிருக்கிறாருன்னு கண்டிப்பாக அங்கே ஒரு 100 பேர் 50 பேர் கண்டிப்பாக தேடி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடத்துல வந்து நின்று அங்கே நடந்த அந்த ஒரு சம்பவம் அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் பார்க்கல. பட் பார்த்துருந்தா உண்மையிலே நம்மளுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக போயிருக்கும். நம்ம வீட்டில் வளர்க்குற டாகு, நம்ம ஒரு டாயை மறைச்சி வைக்குவோம். அந்த டாகுக்கிட்ட நம்ம சொல்லுவோம், போயிட்டு அந்த டெடி பேர் எடுத்துகிட்டு வான்னு. இந்த டாகும் போயிட்டு கரெக்டாக அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுக்கும். இது வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற நாய். இந்த மாதிரி சம்பவம் தான் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பொதுமக்களுங்களை ஆக்கியிருக்கிற கோணத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த 500 ரூபாய் எல்லாருக்குமே அந்த 500 ரூபாய் தேவைப்படாது. பட் மெயினாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த 500 ரூபாய் தேவைப்படும். அந்த 500 rupees a very very valuable money for them. ஸோ அந்த இடத்துல is just making the controversy of their video and ஆட்டோமேட்டிக்காக இவர் அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி இவர் அது மூலிமா ஒரு பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். வாட் ஃபக். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மாதிரியும் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது இந்த மாதிரி லூஸ் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிட்ட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி போகிறது பொதுமக்கள்கிட்ட போயிட்டு வீடியோ, அப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் அந்த ஜாமெட்ரி பாக்ஸுக்கு வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி ரோட்டில் வர பெண்கள்கிட்ட போயிட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சேனலை பார்த்துருக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களா, ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்டு ஃபாலோ பண்ணியிருந்தா 500 ரூபாய் கொடுக்கறது, ஃபாலோ பண்ணலையா ஃபாலோ பண்ண வச்சு 500 ரூபாய் கொடுக்கறது. அவங்க கை நீட்டி வாங்கலைன்னா கூட அவங்கள டச் பண்ணி அந்த கை கிட்ட வச்சு ஃபோர்ஸ் பண்ணுறது. மட்டும் வாங்கி கொடுங்க ஐயா. 2 இட்லி மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? 1 ரூபாய் வேணுமா? 10 ரூபாய். 1 ரூபாய் இல்லையா?
ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? அந்த 10 ரூபாய் இருந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் 100 ரூபாய். ஜாமெட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரி, இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல. gift உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. Few moments later. நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? காமிங்க. பண்ணிருந்தா உங்களுக்கு 1000 ரூபீஸ் மேம். அமௌண்ட்னா வேணும். பிடிக்குமா? நீங்க எந்த ஊரு? காரைக்குடி. ஓகே, நம்ம மேம் வந்து நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. Thank you so much. வெச்சுக்கோங்க. மேம் இது டாஸ்க் தான். ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்கோங்க ப்ளீஸ். வாங்கிக்கோங்க, நான் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். 500 நீங்க வச்சுக்கோங்க, 500 ஹெல்ப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் வச்சுக்கோங்க. சட்டப்படி பார்த்தாக்கா அவங்கள வீடியோ எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்கள டச் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணாக்கா யாராவது போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஆக்ட் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் இவர் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஜாமெட்ரி 2 பசியோடு வாடிட்டுருக்கிறவனுக்கு 2 இட்லி வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு. அழகாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அவங்களுக்கு 1000 ரூபாவை எடுத்துகிட்டு போய் வேண்டானா கூட தள்ளி கையில் சொருகி வச்சுட்டு போகிறாரு. இந்த மாதிரி கேனத்தனமாக பண்ணக்கூடிய இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொதுமக்கள் நீங்கள் எப்படி இதை வந்து கண்டனத்தை தெரிவிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. 1.8 M வச்சுட்டு இருக்கிற இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. காரணம் என்னன்னு தெரியுங்களா? 1 minute ஆயிடுச்சு. 1 minute ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 1 செகண்ட் போலாமா? 1 minute 99 secondsனா 1 minute 1 minute 30 or 60. 36. இன்னும் காரணம் 30. 1 minute 1 more time. ப்ராப்பரா போயிடலாம். ப்ராப்பரா 1 செகண்ட் போயிடலாம். 1 செகண்ட். ஒரு ஸ்மால் நம்பர் சொல்லுங்க. சரியா நம்பர். 32 40. ப்ரோ எனக்கு இதுதான் ப்ரோ காமிக்கணும். ஓகே. சினிமா கிட்ட நான் ஹோல் வச்சிருக்கேன். கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதானே பார்ப்பாங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆகல. ஓகே, 3 2 1. In 99 seconds இந்த பாப்பா 31 seconds. ஓகே, 31 செகண்ட்ஸ்ல இந்த பாப்பா யார் சூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். 8 9 10 11 12 13 31 ആയിട്ടില്ല 31 31 പറയുമ്പോ ഏതെങ്കിലും ഞെക്കിക്കോളാം. 26 27 28 29 30 31. ஓகே, யாரு? മണികണ്ഠൻ. பேரு ரீட் பண்ணுங்க. പേര് പറയൂ. മണികണ്ഠൻ. ഉറക്കെ പറയൂ. ஓகே, mom will say. Sure. Nice. മണികണ്ഠൻ. மணி TOPR னு ஒரு ஐடி. TOPR 22. Screenshot. இந்த கியூப் கிவ்அவே வின்னரோட வின்னர். சரிங்களா? Thank you so much ma'am. கட் பண்ணாதீங்க. Thank you so much. ப்ரோ இவங்க தான் ப்ரோ வின்னர். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சு. ப்ரோ பைக் லவர் நினைக்கிறேன். ஏன்னா BMW பைக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்காரு. பைக் லவர்னு கேப்ஷன் கூட போட்டிருக்காரு. ஸோ இவர் தான் வின்னர். பார்த்துக்கோங்க கைஸ், இவர் மூஞ்சியை பாருங்க. இவர் தான் அந்த டியூக் பைக்கோட வின்னர். இவர் தான் வின்னர். மணி டாப் ஆர் 22. ஸோ ப்ரோக்கு நம்ம மெசேஜ் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ, நீங்கள் தான் கிவ்அவே வின்னர். உங்களுக்கு தான் டியூக் பைக் கிடச்சிருக்கு. ஓகே, உங்கள் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புங்க. கார்ஸ் கல்ச்சர் இந்தியா டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. லவ் யூ ஸோ மச் ப்ரோ. லவ் யூ ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, கண்டிப்பாக நம்ம நேரில் மீட் பண்ணுவோம். பைக் கொடுக்கும்போது நானும் இருப்பேன். போதும் ப்ரோ, அதெல்லாம் க்ளோஸ். வீடியோ வாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் எம்டி பைக் உங்களால் வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நிறைய லைக் நான் பேசியிருக்கேன். அவங்க வந்து லைக் வீக்லி ஒரு 20 டேஸில் ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலி நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ ப்ரோக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன்.
ப்ரோ ஐடி ஃபோட்டோ எடுத்து வச்சிடலாம், நமக்கு நிறைய மெசேஜ் வரனால எல்லாம் காணாமல் போயிடும். இந்த பைக் வின்னிங் பண்ண சப்ஜெக்டை பற்றி தான் அந்த ஐடியில் ஃபோட்டோவே இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எந்த போஸ்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த பைக்கோட நம்பரை ட்ராப் பண்ணோம். ஸோ அந்த பைக்கை ட்ராக் பண்ணி அதை செக் பண்ணும்போது பாண்டிச்சேரியில் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் ஆகிருக்கு, அதே வெஹிக்கிள் நம்பர் தான். அண்ட் 125 ABS. ஆக்சுவலி பார்த்தாக்கா இவர் கிவ்அவே பண்ண வண்டி வந்து 200 ABS. ஸோ இவர் கொடுத்துருக்கிறது 125 ABS. இந்த வண்டியோட முதல் ஓனர் முகமது பாஷான்னு நினைக்கிறேன். டிசம்பர் 2019 இந்த வண்டி ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இவர் கொடுக்குறேன்னு சொன்ன பைக் வந்து October 11, 2024. ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய பைக்கு வந்து புது பைக்கு. நிறைய பேர் சொல்லலாம் நான் புது பைக்கு தான் கொடுக்குறேன்னா அப்படின்னு நான் சொல்லலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது 200cc மீன்ஸ் 200 ABS பைக்கு வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், கிவ்அவேவாக கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த மாதிரி பைக்கு ஒரு லாட்ரி கேம்பிளிங் மாதிரி வச்சு இவர் எல்லாருக்கும் இந்த மாதிரி கிவ்அவேவாக கொடுத்துட்டு வராரு. ஸோ இது கிவ்அவேவாக வாங்குறதுக்கு ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். கரெக்டுங்களா? இதை ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்ன, இதோட ப்ரோட்டோக்கால் என்னன்னு நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ள தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த பைத்தியக்காரன் சொல்கிறத ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. வணக்கம் கோயம்புத்தூர். நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பைக் கிவ்அவே இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வின்னர் வந்து மணிகண்டன், அவர் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு தான் இந்த பைக் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இதுக்கு அவர் பண்ணது வந்து நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. இது ஆல்சோ நம்ம பேஜில் பயோவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மட்டும் தான் பண்ணாரு. அதில் தான் அவருக்கு இந்த டியூப் பைக் கிடைச்சிருக்கு. இந்த கார் தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கார்ஸ் கல்ச்சர் இந்தியா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பயோவில் பார்த்தீங்கன்னா கார் கிவ்அவே ஒரு சேனல் இருக்கும், அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் பண்ணா போதும். நம்ம பயோல பாத்தீங்கன்னா கார் கிவ்அவேன்னு இருக்கும், அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வித்தின் 4 months இந்த ஆடி Q5 கார் வந்து ஃப்ரீயா கிஃப்டா உங்களுக்கு கொடுக்க போறோம். இது சப்ஸ்கிரைப் பண்றவங்க நிறைய பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைபர்னு எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அவர் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மெயின் பேஜ் இருக்கும், அதில் 1.8 Mன்னு மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு கீழே அந்த டாட் பக்கத்தில் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்னு ஒன்று இருக்கும். 180 rupees மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பேக்கேஜ் இருக்கும். இந்த பேக்கேஜை நீங்கள் கொடுத்து அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ உங்களுக்கு வரும். இது மூலிமா அவருக்கு இன்கம் டபுள் பெனிஃபிட்ஸ். ஒன்றும் இல்லை, 1.8 M பீப்புள் இருக்கிறாங்கன்னா 180 rupees பே பண்ணால் எத்தனை கோடி அவனுக்கு லாபமாக போகுதுன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் சப்ஸ்கிரைபர் உள்ளே வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் ரேண்டமாக யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த காரு பைக்கை வந்து கிவ்அவேவாக கொடுப்பாரு. இப்போது அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் சப்ஸ்கிரைப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரேண்டமாக செலக்ட் பண்ணி இவன் அந்த காரையோ பைக்கோ வந்து உங்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்த மாதிரி கொடுக்குறான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே எங்கேயோ கேட்ட மாதிரியே தெரியல. எஸ், கேரளாவில் லாட்ரி சீட் எப்படி விற்கிறாங்களோ அதே மெத்தடில் தான் அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறான். சாரி சார், ஆனால் அதான் இது நிறைய பேர் தெரியாமல் நீங்களும் முட்டாளாகிட்டு இருக்கிறீங்க இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பேஜை பார்த்து. சிம்பிள் கேல்குலேஷனு 1 million, ஓகேங்களா? இந்த கேல்குலேஷனை 1 millionல இப்போ 10 லட்சம் ஜனங்க அவனை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் 5 லட்சம் ஜனங்க ஃபாலோ பண்ணாவே போதும். அவன் கொடுக்கறது ஒரு ஆளுக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு மாதத்துலேயோ இல்லை 2 டைமோ 3 டைமோ கொடுக்குறான்னு வச்சுங்களேன். கணக்கு போட்டுக்குங்க, வெறும் 5 லட்சம் ஜனங்க 180 rupees கொடுத்து சப்ஸ்கிரைபர் மந்த்லி வந்தாங்கன்னா அவனுக்கு எவ்வளோ கோடி லாபம் வருதுன்னு பாருங்கள். இந்த லாபத்தில் தான் உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி காரோ பைக்கோ மொபைலோ வாங்கி செகண்ட் ஹேண்ட் முறையில் இது புதுசுன்னு நினச்சி நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அந்த தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசு கொடுப்பான்னு பார்த்து பழசை கொடுக்குறானா அப்படின்னு நீங்கள் விட்டுட்டா போக போகிறீங்க. கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டீங்க. ஏன்னா வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. இதுதான் இந்த லாட்ரி சீட்டு கூட இப்படி தான் கேம்பிளிங் நடக்குது.
ஸோ இந்த மாதிரி கேரளாவோட ஐடியா எப்படி இவனுக்கு வந்தது, ஏன் இந்த நாலேஜ் இவனுக்கு டெவலப்மெண்ட் ஆச்சு, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணும்போது இந்த இடத்துல தான் இவரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு தோணுச்சு. ஸோ இவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிய வருது. ஒரு நபர் ஆல்ரெடி இதை சார்ந்து கேட்டிருப்பாரு, உண்மையிலே உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி பப்ளிக் கிட்ட போயிட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் தெளிவாக கேட்குறாரு, தயவு செய்து உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்ன, உன்னோட சொந்த பேர் என்ன, உன் ஆதார் கார்டு காமி, நீ யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு வியூவர்ஸ் கேட்குறாரு. அந்த வியூவர்ஸ்க்கு பதில் கூட சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான் அப்படின்னு அப்படியே எஸ்கேப் ஆகுறாரு. பட் முக்கியமாக இந்த இடத்துல அதுக்கு பதில் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இல்லைன்னா பாருங்க அன்ஃபாலோ பண்ண சொல்லிடுவோம் எல்லாத்தையும். பேர் சொல்லு. இன்கம்மா கேட்டோம், பேர் தானே கேட்டோம் ப்ரோ. நிஜமா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன பேர்? கோயம்புத்தூர் மாப்பிள்ள ப்ரோ. கோயம்புத்தூர் அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ. கோயம்புத்தூர் பிடிச்சனால வேற பேர் ஒன்றும் வேணாம் ப்ரோ எனக்கு. இவரோட ஒரிஜினல் பேர் வந்து சல்மான் கான். ஓகேங்களா, இவர் பிறந்த ஊர் முழு பேர் வந்து சல்மான் கான். சல்மான் கான்ன்ற பேரில் சல்மான் கான் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, இஸ் நாட் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. இஸ் ஃப்ரம் கூடலூர். ஸோ கூடலூரில் இவர் வசிச்சுட்ருக்கிறாரு. இவங்க அப்பா அம்மா அந்த காலத்தில் கேரளாவில் வந்து வந்ததுனால இவரும் ஒரு மலையாளியாக தான் இருக்கிறாரு. ஆக்சுவலி இவர் தமிழன் கிடையாது, இவர் மலையாளி. ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചാനൽ സൽമാൻ ഖാൻ വ്ളോഗ്സ്. ഇന്ന് നമ്മൾ ബെസ്റ്റ് ഇൻ ഗൂഡലൂരിൻ്റെ 3rd എപ്പിസോഡാണ് ചെയ്യാൻ പോകുന്നത്, ബെസ്റ്റ് പ്ലേസസ് ഇൻ ഗൂഡലൂർ. ഇന്ന് നമ്മൾ റാൻഡം പബ്ലിക് പീപ്പിളിനോട് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുള്ള പ്ലേസ് ഏതാണെന്ന് ചോദിക്കാൻ പോവുകയാണ്. സോ അവരെ റിപ്ലൈനനുസരിച്ച് നമ്മൾ ടോപ്പ് 5 ലിസ്റ്റിൽ ഇടാൻ പോവുകയാണ് ഏതാണ് ബെസ്റ്റ് പ്ലേസസ് ഗൂഡലൂരിൽ ഉള്ളത് എന്ന്. ആൻഡ് ഞാൻ സെക്കൻഡ് എപ്പിസോഡിൽ പറഞ്ഞിരുന്നു നിങ്ങൾ തരുന്ന ഓരോ ലൈക്സിനും ഞാൻ 25 പൈസ ഡൊണേറ്റ് ചെയ്യുമെന്ന്. സോ നിങ്ങൾ ടോട്ടലായിട്ട് നിയർലി 300 ലൈക്സ് തന്നിരുന്നു. സോ നമ്മൾ 75 റുപ്പീസ് വന്നിട്ട് നമ്മൾ ഒരാൾക്ക് റാൻഡം പേഴ്സൺക്ക് ആവശ്യമുള്ളവർക്ക് ഡൊണേറ്റ് ചെയ്യാൻ പോവാണ്. ஓகே, இப்போ வந்தாரே வாழ வைக்கும் பூமி தான் நம்ம பூமி. ஸோ இங்கே மலையாளி தமிழ்ன்றது கிடையாது. தமிழர்களும் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க, மலையாளியும் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம மலையாளி தமிழ் அப்படின்னு வேறுபாடோடு நம்ம இங்கே பேசலை. ஏன் ஒரு 3 ஐடென்டிட்டியை இங்கே சோஷியல் மீடியாவில் ஏன் மறைக்கப்படுது? ஒன்று உன்னோட பேர், இன்னொன்று உன்னோட மதர் லாங்குவேஜ், சரியா? உன்னோட மதர் லாங்குவேஜ், உன்னோட ஊர். இது 3ஐயும் என்ன காரணத்துக்காக மறைக்கப்படுது? என்ன ரீசன்? எதனால்? ஏன்? எதுக்கு எல்லா மக்களையும் முட்டாளாக்கி நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு எல்லாரையும் ஏன் முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க? சரிங்களா? ஓகே. ஸோ இந்த அளவுக்கு தன்னோட சொந்த ஐடென்டிட்டியெல்லாம் மறைச்சி ஒரு புது ஐடியில் வந்து பொதுமக்களை, அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்களை, ஏன் கோயம்புத்தூரை வந்து பேஸ் பண்ணுறாங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து எல்லாரையும் சொல்ல வரல, சில கூமுட்டிங்க இருக்கிறாங்க, அங்கே தான் ஏமாந்து போகிற ஜனங்களே ஜாஸ்தி இருக்கிறது. காரணம், அங்கே இருக்கிற அந்த சிட்டி, அந்த காந்தி நகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இதில் எம்எல்எம்முக்கும் அங்கே தான் ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறதும் அங்கே தான், ஏதாவது பணத்தை ஏமாற்றிட்டு மோசம் பண்ணிட்டு ஓடுற சீட் கம்பெனி ஆரம்பிக்கிறதும் அங்கே தான். இந்த மாதிரி எது ஒன்று வந்தாலும் ஏன் அங்கே வராங்க, அங்கே ஏன் முட்டாளாக்குறாங்கன்னா, அங்கே அந்த சிட்டிக்குள்ளே வசிக்கக்கூடிய மக்கள் சில பேர் வந்து உழைக்காமல் சம்பாதிக்கணும். அது இந்த மாதிரி எதனா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலிமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நானே கண்ணால் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி நிறைய பேர் கேங்குங்க அந்த சரௌண்டிங்கில் சுற்றுறதுனால தான் இந்த மாதிரி நபர்கள் இவங்களை கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இவனுங்க இதுக்கு தான் அலையிறாங்க சில பேர். தயவுசெய்து யாரும் தப்பாக புரிஞ்சுக்காத கோயம்புத்தூர் மக்களே, நான் எல்லாரையும் சொல்ல வரல. சில பேர் பணத்துக்காக நாய் மாதிரி அலையிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள டார்கெட் பண்ணி தான் அவங்க மூலிமா நம்ம எல்லாருமே ஏமாந்து போகிறோம். கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே ஏமாந்து போகிறோம். இந்த மாதிரி சொறி நாய்களை நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுனால தான் மக்கள் நம்ம எல்லாருமே முட்டாள ஆக்கிட்டு இவனுங்க கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாரிச்சிட்டு போகிறானுங்க. பணத்தை நாம் கொடுத்து சப்ஸ்கிரைப் ஆகிட்டு நம்ம பணத்திலே இவனுங்க கிஃப்ட் கொடுப்பானுங்களாம். வாயில் அசிங்கமாக வருது. இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட சொல்லி உங்களை எவன்டா கேட்டான்? இன்னொரு வாட்டி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுமா அப்படின்னு எவனா எங்கேயாவது கேட்டுட்டு வந்தாங்கன்னா செருப்பை கழட்டின்னு அடித்து தொடுத்துங்க அந்த நாதாரியை. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்மளை கேட்குறான கேனத்தனமா அரசியல்வாதிகள்கிட்ட தான் நம்ம காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். இந்த மாதிரி ஒரு சாதாரண யூடியூப் சேனல் கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா
உதாரணத்துக்கு நாளைக்கு ஏதோ ஒரு குற்றவாளி ஏதோ ஒரு கிரைமில் இவன் மாட்டிக்கிறான், இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அந்த டைமில் இவனுக்கா போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த இடத்துல அவன் உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுப்பான், என்ன நீங்கள் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணலை, 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்கள் மூஞ்சை நீங்கள் எங்கே வச்சுக்குவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவன் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு யோகியமாக இருக்கிறான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாம் ஒரு மாய உலகம், அவ்வளோதான். பட் அவனோட ஒரிஜினல் லைஃபுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே என்ன பிரச்சனை நடந்துக்குது அப்படின்னு. தயவு செய்து கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் ஒரு கேங் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த கேங்குங்க எல்லாமே மென்டல்னா மென்டலு, கேடு கெட்ட மென்டல். அந்த மென்டலுங்க தான் காலேஜுக்கு கூப்பிட்றாங்க, ஏதாவது ஒரு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, பெரிய பெரிய யூடியூப் சேனல், இந்த கலட்டா சேனல்லாம், இந்த மாதிரி பைத்தியக்கார கேங்குங்கெல்லாம் நீங்கள் கலட்டா சேனலில் பார்க்கலாம். யாரெல்லாம் சைக்கோவாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக வீடியோ பண்ணுறாங்களோ இந்த இன்ஸ்டாகிராமில், யாரெல்லாம் ஆபாசமாக வீடியோ பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு செப்பரேட்டாக உட்கார வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வரவங்க, கணவனை இறந்துட்டு பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, திருநங்கைங்க எத்தனையோ பேர் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அப்புறம் வாழ்வாதாரமே இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு சாம்பியனுக்காகவும் நேஷனல் சாம்பியனுக்காகவும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்டுங்க வெள்ளி பதக்கங்கள் கோல்டு பதக்கத்துக்காக எத்தனையோ பேர் வெற்றி பெற்றுட்டு வந்து ஐடென்டிட்டியே இல்லாமல் தனியாக எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த கலட்டா சேனலில் உட்கார வச்சு அவங்கள இன்டர்வியூ எடுத்து அவங்களெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒன்லி ஃபார் ஆபாசம். ஆபாசத்துக்காக யார் குரல் கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக அவன் எதுக்கும் லாக்கி இல்லாதவனாக இருப்பாங்க, அவனை தூக்கின்னு வந்து அங்கே உட்கார வச்சு அவனை பெரிய லாக்கி விட்டுறாங்க. இதுதான் சோஷியல் மீடியாவில் நடக்குது. ஸோ தயவு செய்து இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அவன் வந்து உங்ககிட்ட கேட்குறானா அதே இடத்துல அவனை சிறப்பை கட்டின்னு அடித்து தொருத்துங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் கொட்டை அடங்கும். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த பாபி செம்மனூர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். இப்போ லேட்டஸ்ட்டாக கேரளாவில் ஒரு பெண்ணுக்கிட்ட ஆபாசமாக நடந்துக்கினாருன்னு அவர் அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் வெளியே வந்துட்டார். அவர் வந்து கோயம்புத்தூரில் ரயில்வே ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக தொடங்கியிருந்தார். அந்த ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக பிரியாணி யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து கேஷ் தொகை ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ ஒன்று நடந்தது. அந்த ஷோவில் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இன்டர்வியூ எடுக்கிறாரு. யாரை? அந்த பாபி செம்மனூரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. எப்படி? தமிழில். அதை ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. ஆஃப்டர் 100 இயர்ஸ் உங்களை பத்தி மக்கள் எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? எது பேசியாலும் பரவாயில்ல, நான் பார்க்காதுல்ல. இப்ப என்ன வெளிய ஆட்கள் எல்லாம் ஸ்டாச்சு இருக்கு, எதுக்கு காக்கத்தூர்னுக்கு தூர்னா தமிழ்ல காக்க எச்சும், அதுக்காக நமக்கு என்ன தெரியும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்ப என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஹாப்பியா இருக்கணும், மற்றவர் ஹாப்பியா இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்புறம் இறந்து போயிட்டு யாருக்கு தெரியும், என்ன தெரியும், அந்த மாதிரி உங்களை பத்தி எல்லாரும் பேசுவாங்க சார். ஐ டோன்ட் மைண்ட், அது பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பேசணும், இப்ப என்ன பண்ணணும் தான் முக்கியம். அதுதான் நமக்கு தெரியல, பாக்கி ஒன்றும் தெரியாது. இந்த கொடுமையை என்னால் பார்க்கவே முடியல. இவனும் கேரளாக்காரன், அவரும் கேரளாக்காரு, மலையாளத்தில் பேசாமல் அவர் மலையாளத்தில் பேசுகிறாரு, இவர் தமிழில் அதுக்கு விளக்கம், இவர் தமிழில் விளக்கம் கொடுக்கல, அவர் ஃப்ரெண்டு வந்து தமிழில் விளக்கம் கொடுக்குறாரு. அப்போது எந்த அளவுக்கு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கிறா இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்றது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் நினைக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் 1.8 M வாங்கிட்டாரு அப்படின்றதுனால. கண்டிப்பாக இந்த எம்முக்காகவோ வியூவர்ஸ்க்காகவோ இந்த வீடியோ கண்டிப்பாக மேக்கிங் கிடையாது. மக்களுக்கு விழிப்புணர்ச்சி, யார் இவர், எதனால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, எதனால் பொதுமக்களை இந்த அளவுக்கு முட்டாள ஆக்கிட்டு இருக்கிறாருன்றதுனால தான் முழுக்க இந்த வீடியோ எடுக்கப்பட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த ஒரு மனுஷனை கோவை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பாலகிருஷ்ணன்றவரை இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேரில் அந்த மனுஷன் கழுத்தில் என்ன அது அப்படியே ஜூம் பண்ணி அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வச்சு அது புலிப்பல்லுன்னு சொல்லி எங்கே வாங்கினேன், இதெல்லாம் ஒரே அளப்பறையாக இருக்குது. ஸோ வனத்துறை அந்த வீடியோவை பார்த்துட்டு கழுத்தில் இருக்கிற செயினோடு அதை பிடிங்கின்னு போயிட்டாங்க.
ரெண்டாவது அவரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. எனிவே இந்த வீடியோ மேக் பண்ண காரணம் வந்து இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்து நிறையா பேஜில் வந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எங்கே தள்ளி விட்டாலும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை பற்றி தான் வீடியோ வருது. இவன் யாருன்னு நான் நோண்டி பார்க்கும் போது தான் இவ்வளோ ஹிஸ்ட்ரி இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை பற்றி வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் இதே கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, என்னெல்லாம் செய்திருக்கிறாரு, இன்னும் அவரது புது புது அப்டேட்ஸை பற்றி என்னோட சேனலில் கண்டிப்பாக போடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.